போக்குவரத்து கழகத்தின் பரிமாண வளர்ச்சியை குறிக்கும் வகையிலும் அனைத்து தொலைக்காட்சி பெட்டியும் ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகளை பதிவிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் இந்த கண்காட்சி பேருந்தினை கண்டுகளிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. என்ன பத்தி பேசுவேன் கண்காட்சி பேருந்தினை கண்டுகளிக்கும்படி சென்னை மக்களுடைய பயணத்துக்கு இப்போ எப்பவும் உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்தை பத்தி எம்டிசி. இந்த பஸ் நம்பி சென்னையில மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் இருக்காங்க. பெண்கள், சிறு குறு தொழில் செய்யறவங்க, கட்டிட வேலை பார்க்கிறவங்க, முதியோர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி எம்ப்ளாயிஸ், பலதரப்பட்ட மக்களோட பயணத்துக்கு மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்துக்கும் உதவிகரமா இருக்கு நம்ம எம்டிசி. இதுல என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பேருக்கு இது வெறும் ஒரு போக்குவரத்து மட்டும் கிடையாது. எங்களுடைய கதைகளையும் கனவுகளையும் வாழ்க்கையும் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். ஆனா இப்ப எத்தனையோ பேருக்கு பயன்படுற இந்த பஸ்ஸுக்கு நம்ம சாலையில முக்கியத்துவம் தரணும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அல்லவா? சென்னையில மட்டுமே 3408 என்டிசி பஸ் 660 ரூட்ல இருக்கிற 6325 பஸ் ஸ்டாப்ஸ்ல நிக்கிற 35 லட்சம் பேருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தினமும் 42,270 ட்ரிப் இயக்கப்படுது. மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய என்னப்பா எல்லா படியும் எம்எல்ஏ போடுன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேட்குது. இங்க யாரும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணதா நாங்க உங்ககிட்ட இந்த பதிவு மூலமா வந்திருக்கோம். நம்ம அரசாங்கம் என்டிசியோட சேர்ந்து ஒரு கேம்பெயினை உருவாக்கி இருக்காங்க. இந்த கேம்பெயினோட பேரு பஸ் பஸ் என்ன? இந்த பிரச்சனை சாலையில பஸ்ஸுக்கு வழிவிடுறதுதான் ஒரே வழி. நம்ம மட்டும் எம்டிசி பஸ்ஸுக்கு வழிவிட ஆரம்பிச்சோம்னா பஸ்